ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி. எண் 15. 10 வரை எண்ணுங்கள். ஒவ்வொரு சமயமும் யாராவது அல்லது ஏதாவது உங்களை கோபப்படுத்த வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் விதிகளை பின்பற்றுபவர். ஆகவே நீங்கள் உங்களது பொறுமையை இழக்க போவதில்லை. அது எப்படி முடியும்? அதற்கு நம்மிடமே ஒரு முத்தான யோசனை இருக்கிறது. கோபம் குறைய மனதுக்குள் வேண்டிக்கொண்டு நம்பிக்கையோடு 10 வரை எண்ணுங்கள். எனக்கு இது வேலை செய்யும். சாந்தமான மனநிலையை நான் அடைவதற்கும் நான் ஏங்கி இருக்கிறேன். சாந்தமான மனநிலையை நான் அடைவதற்கும் நான் எங்கிருக்கிறேன், நான் யார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் அந்த முக்கியமான மணித்துளிகள் உதவுகின்றன. கோபம் தணிந்து அமைதியான பிறகு சரியான பதில் ஒன்றை நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் 10 வரை எண்ணுவது மிகவும் அவசியம். பழைய பஞ்சாங்கம் என்கிறீர்களா? ஆனால் அது வேலை செய்கிறதே. சரி, அது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? எங்கள் மனத்திற்குள் சொல்லிக்கொள்ள வேறு ஏதாவது ஒன்றை கண்டுபிடியுங்கள். ஒரு பாடல் சரியாக இருக்கும், ஆனால் அது மிகவும் சிறியதாக இருக்க வேண்டுமே. அதனால் நான் பாபா பிளாக் ஷீப் பாடலை பரிந்துரை செய்கிறேன். அல்லது வேறு ஏதாவது சிறிய பாடலை சொல்லுங்கள். உங்களை சிரிக்க வைப்பதற்கு மட்டுமல்லாமல் அமைதிப்படுத்தும் பாடலாகவும் அது இருக்கட்டும். யாரோ ஒருவர் உங்களிடம் எதை பற்றியோ கேட்கிறார். உங்களிடம் அதற்கான பதில் இல்லை. பதில் சொல்வதற்கு முன் 10 வரை எண்ணுங்கள். அவர்கள் உங்களை பற்றி பெரிய அறிவாளி, கவனமாக எதையும் யோசித்து செயல்படக்கூடியவர் என நினைக்கக்கூடும். நீங்கள் 10 வரை எண்ணிக்கொண்டிருப்பதை அல்லது பாட்டுப்படுவதை அவரிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். யோசித்து பேசு என்பதன் தொடர்ச்சியாகவும் இதை கருதலாம். அந்த அமைதி உங்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். மேலும் ஏற்படும் சூழலில் அமைதியாக 10 வரை எண்ணுவது நல்ல பயனை தரும். நான் ஒரு முறை நகரின் போக்கிரிகள் வாழும் பகுதிக்கு சென்றிருந்தேன். மிகவும் பசித்ததால் ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்து சாப்பிட ஆரம்பித்தேன். பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. கடையை விட்டு வெளியே செல்லும்போது சாக்கிரதையாக செல்லுங்கள். நான் ஏன் என்று கேட்டதற்கு, வெளியில் சுவரின் மேல் அமர்ந்திருக்கும் உள்ளூர் இளைஞர்கள் நீங்கள் சாப்பிட்டதை வாந்தி எடுக்க வைத்து விடுவார்கள். ஆகவே யாரோடாவது சேர்ந்து செல்லுங்கள் என அவர் சொன்னார். நடுக்கத்தோடு நான் ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தேன். யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. உண்மையில் பயம் இருந்தாலும் நான் எனது கோட்டின் பட்டன்களை போட்டுக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட்டு கொண்டு அந்த இளைஞர்களை பார்த்து கொண்டு சில நொடிகள் நின்றேன். 10 வரை மெல்ல மெல்ல எண்ணத் தொடங்கினேன். அவர்கள் என்னை பார்க்க, நான் அவர்களை பார்க்க, அவளை நோக்கி வேண்டுமென்றே நடக்கத் தொடங்கினேன். எண்ணிக்கொண்டே அவர்களுக்கு அருகில் நெருங்கவும் அவளை நடக்கத் தொடங்கிவிட்டார்கள். நான் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தேன். நான் சாப்பிட்ட அந்த சிற்றுண்டி எவ்வளவு அற்புதமாக எனக்கு சுவைத்தது தெரியுமா? நாளை சந்திப்போமே.